சரி இவ்வளோ குள்ளமாக இருக்கிறாரு, இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னு காதுபடியே நிறைய கேட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, அதை நம்ம எவ்வளோ பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவு சந்தோஷமாக பயன்படுத்திக்கணும். அதான் நம்ம நார்மலாக வந்து பைக்கில் வந்து ஒரு கோயில் இல்லை சினிமா பீச்சுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பைக்கில் கூப்பிட்டு போவாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் என்னால் கூப்பிட்டு போக முடியாது. நார்மலாக அப்படி கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அந்த ஏக்கமெல்லாம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு இது இல்லை அப்படின்னாங்க. அதே மாதிரி பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் பத்திரிக்கை அடித்தேன். ஓகே. ஏன்னா இப்போ வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்களும் ஏதாவது சொல்லி மனசு கூட மாற்றலாம் இல்லையா? அதனால் வந்து அவங்கள கேட்டுக்கிட்டு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ண முழு சம்மதமா அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் சொல்ல வச்சு தான் நான் பத்திரிக்கை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்டு தான் பத்திரிக்கை அடித்தேன். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ உண்மையிலேயே அண்ணன் சொல்ல மாதிரி நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பாக நடந்திருக்கும். எதனால இவரை கல்யாணம் பண்ணுறீங்க, கொஞ்சம் யோசின்னு சொல்லியிருப்பாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க அந்த நேரத்தில்? நான் சொன்னது வந்து இந்த உயரம் வித்தவசம் இதெல்லாம் பார்க்கல. அவருடைய நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை சினிமாவில் நடிக்கிறாரு, அந்த பேரும் புகழும் எனக்கு வரணும், அதெல்லாம் எனக்கு கிடையாது. அவர் நிறைய பேர் குள்ளன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்கி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து எல்லாருக்குமே அந்த இது இருக்கக்கூடாது. சரி, நான் இது ஒரு சவாலாக தான் அவரை ஏற்றுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுதான் உண்மை. அது நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன மாதிரி 2-3 இடத்துல போய் பார்த்தோம். ஆனால் அவங்க என்னன்றாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் உயரம் கம்மியாக இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் உயரம் கம்மியாக இருக்குது, அதனால் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில பேரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அது இது பண்ணி இல்லை, அதை வந்து நான் அவரை விரும்பி தானே. ஓகே ஓகே. இப்போ இருக்க தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெருசாக்கி அந்த விட்டு கொடுக்கறதுலாம் நிறைய இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னால் அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள அந்த முதல் சண்டை அந்த டைமில் நடந்த விஷயங்கள் அப்போ எப்படி சார் வந்து நிறைய கோவ படுவார்னு கூட ஒரு விஷயம் கேள்விப்படுவாங்க. பயங்கரமாக கோவப்படுவார். கோவப்படும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் விட்டு கொடுத்து சகஜமாக போயிடுவேன். அவர் அதிகமாக கோபமாக இருக்கும்போது சரி நம்ம தானே விட்டு கொடுத்து போகணும், நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் சரி நானே அவர் கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் தனியாக போயிடுவேன். அப்புறம் அவரே கோபம் போயிட்டு வர என்கிட்ட வந்து பேசுவார். என்ன நீங்கள் கல்யாணம் பண்ண முழு சம்மதமா அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் சொல்ல வச்சு தான் நான் பத்திரிக்கை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்டு தான் பத்திரிக்கை அடித்தேன். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ உண்மையிலேயே அண்ணன் சொல்ல மாதிரி நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பாக நடந்திருக்கும். எதனால இவரை கல்யாணம் பண்ணுறீங்க, கொஞ்சம் யோசின்னு சொல்லியிருப்பாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க அந்த நேரத்தில்? நான் சொன்னது வந்து இந்த உயரம் வித்தவசம் இதெல்லாம் பார்க்கல. அவருடைய நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை சினிமாவில் நடிக்கிறாரு, அந்த பேரும் புகழும் எனக்கு வரணும், அதெல்லாம் எனக்கு கிடையாது. அவர் நிறைய பேர் குள்ளன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்கி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து எல்லாருக்குமே அந்த இது இருக்கக்கூடாது. சரி, நான் இது ஒரு சவாலாக தான் அவரை ஏற்றுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுதான் உண்மை. அது நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன மாதிரி 2-3 இடத்துல போய் பார்த்தோம். ஆனால் அவங்க என்னன்றாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் உயரம் கம்மியாக இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் உயரம் கம்மியாக இருக்குது, அதனால் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில பேரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அது இது பண்ணி இல்லை, அதை வந்து நான் அவரை விரும்பி தானே. ஓகே ஓகே.